மாவட்டம் அச்சரப்பாக்கம் நகரில் தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றானதும் தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலமுமானதும் முக்கன் முனிவரால் பூஜிக்க பெற்றதுமான அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த ஏப்ரல் 21 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் பல்வேறு வாகனங்களில் சுவாமியும் அம்மனும் வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். 10ஆம் நாள் விழாவில் திருக்கொடி இறக்கம் நிகழ்வு நடைபெற்றன. சித்ரா பௌர்ணமியான இன்று பெரிய ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதியும் மற்றொரு சிறிய ரிஷப வாகனத்தில் அம்மனும் கோவிலில் இருந்து புறப்பட்டு காலை 7:30 மணிக்கு கோவில் தலைமை சிவாச்சாரியார் சங்கர் தலைமையிலான வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளங்கள் ஒலிக்க வஜ்ரகிரி மலையை கிரிவலம் செல்லும் நிகழ்வு நடைபெற்றன. வாகனத்தில் புறப்பட்ட சுவாமியும் அம்மனும் தேன்பாக்கம், அம்மனம்பாக்கம், அரப்பேடு, கடமலை புதூர் வழியாக பெரும்பேர் கண்டிகை செல்லும் முன்பு பெரும்பேர் கண்டிகையில் உள்ள வள்ளி தேமானையுடன் கூடிய சுப்பிரமணிய சுவாமி எதிர்கொண்டு தனது தாய் தந்தையான சிவன் பார்வதியை வரவேற்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து மாலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் அகஸ்தியருக்கு சிவன் பார்வதி திருமண கோலத்தில் காட்சியளிக்கும் நிகழ்வு நடைபெற்றன. விழாவில் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் மோர், குளிர்பானங்கள், அன்னதானங்கள் வழங்கப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வரகுண பாண்டீஸ்வரர் சமேத ஸ்ரீ நித்திய கல்யாணி அம்மன் திருக்கோவிலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நேற்று மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு கடம் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின் மங்கள வாத்தியங்கள் மற்றும் மேளதாளங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் நிரம்பிய கலசத்தை கோவிலின் உட்பிரகாரத்தில் 3 முறை சுற்றி வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வந்திருந்த பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. 20 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு நடைபெறும் இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக ராதாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திரளாக வருகை தந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறையினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி தீர்த்தவாரி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடந்தது. தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், அஸ்திர தேவர், அஸ்திர தேவி, அகஸ்தியர், லோபமுத்திரை, தாமிரபரணி குங்கிலிய நாயனார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுடன் பஞ்சவர்ண சத்திரத்தில் நெல்லை சந்திப்பு சிந்து பூந்துரை தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் தைப்பூச தீர்த்தவாரி மண்டபத்திற்கு எழுந்தருளினர். தொடர்ந்து தைப்பூச மண்டபத்தில் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு ஹோமங்கள் நடந்தது. தொடர்ந்து நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மேளதாளம் முழங்க தாமிரபரணி நதிக்கரைக்கு அஸ்திர தேவர், அஸ்திர தேவியர் எடுத்து செல்லப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடந்தது. தாமிரபரணி அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நடைபெற்ற தீர்த்தவாரியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் கருங்குளம் என்ற ஊரில் குன்றின் மேல் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. பகுலகிரி கஷேத்திரமான இங்கு சுவாமி இரு சந்தன கட்டையில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியாகவும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசராகவும் 2 நிலைகளில் அருள் பாலிக்கின்றார். திருமலையில் தேர் செய்தது போக மீதமிருந்த 2 கட்டைகள் இங்கு பிரதிஷ்டை செய்து சாப விமோசனம் பெற்றதாக வரலாறு. அக்கட்டைகள் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியாக பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். பல நூற்றாண்டுகளாக தாமிரபரணி நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து தினமும் திருமஞ்சனம் நடைபெற்று வருகின்றது. இன்றளவும் பெருமாள் கட்டைகள் பின்னப்பட்டதில்லை. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாய் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி வெங்கடாச்சலபதி. சிறப்பு வாய்ந்த கருங்குளம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா ஆண்டுதோறும் 10 தினங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இத்திருவிழாவின் சிறப்பு நிகழ்வாக ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் பெருமாள் மலையிலிருந்து கீழிறங்கி
வீதி உலா மற்றும் தாமிரபரணி நதியில் நீர் விளையாட்டு திருமஞ்சனம் கண்டருளி மீண்டும் மலைக்கு செல்லும் நிகழ்வு நடைபெறுகின்றது. இதற்காக நேற்று மாலை பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து பக்தர்கள் மற்றும் ஊர் மக்கள் மேல தாளங்கள் முழங்க சுவாமி அபிஷேகத்திற்கு தீர்த்தம் எடுத்து வந்தனர். திருமஞ்சன மண்டபத்தில் நவகலசங்கள் பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசருக்கு ஸ்னப்த திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் பொன் சப்பரத்தில் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் மலையிலிருந்து கீழ் இறங்கினார். அப்போது பக்தர்கள் தங்கள் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை பெருமாளுக்கு சமர்ப்பித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். இன்று காலை பச்சை சாத்தி அலங்காரத்தில் சுவாமி மலையேறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய பிரம்மோற்சவ விழா 10ஆம் நாளை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, பல்வேறு வகையான திரவிய ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. இதையடுத்து பிரம்மோற்சவ விழாவிற்காக ஏற்றப்பட்டு மோஷிக வாகனம் பொறிக்கப்பட்ட கொடி ஆகம விதிமுறைப்படி இறக்கப்பட்டவுடன் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நிறைவு பெற்றது. தொடர்ந்து மைய மண்டபத்தில் காட்சியளித்த ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் பொய்யாமொழி விநாயகர் கோவில் பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முத்து பல்லக்கில் காட்சியளித்த ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்ப தீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாராதனை, சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வருகின்ற அனைத்து பௌர்ணமிகளில் பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக பரிவார கிரிவலம் நிகழ்வு தொடங்கியது. முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பார்வதி தாயுடன் ஸ்ரீ சர்வேஸ்வரன் மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு மைய மண்டபத்தில் புறப்பட்டு கொடிமரம் முன்பு எழுந்துருளினர். தொடர்ந்து கோவிலின் பிரதான கோபுரமான தெற்கு கோபுர கொடிமரம் முன்பு முதல் பரிவார கிரிவலம் சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் பாடி முன்னே செல்ல ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக முதல் பரிவார கிரிவலம் வந்தனர். தொடர்ந்து இரண்டாவது பரிவார கிரிவலத்தில் ஸ்ரீ சர்வேஸ்வரன் முன்னே செல்ல பக்தர்கள் தேவாரம் திருவாசகம் பாடி அடிப்பிரதட்சணமாக பரிவார கிரிவலம் வந்தனர். மேலும் மூன்றாவது பரிவார கிரிவலத்தில் மங்கள இசை மற்றும் சிவ வாத்தியங்களுடன் ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் பக்தர்கள் அடிப்பிரதட்சணமாக வந்தனர். இந்த பரிவார கிரிவலத்தில் சுற்றுவட்டார கிராமத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் திருத்தலத்தில் தெற்கு கோபுர கொடிமரம் அருகில் தொடங்கி அதே இடத்தில் ஸ்ரீ சர்வேஸ்வரருடன் நிறைவு செய்வது சந்திரனின் முழுமையான சக்தி கிடைக்கும் நாள் என்பதாலும் இந்நாளில் வலம் வருவது மன அமைதி, முன்ஜென்ம பாவங்கள் நீங்குதல் மற்றும் இறையருளை பெற்றுத்தரும் என்று நம்பிக்கை வைத்து கிரிவலம் வந்தனர். தொடர்ந்து இந்திர விமானத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராம ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் இத்திருத்தலத்தில் நேற்று முதல் 4 கால பூஜையும் மற்றும் பள்ளியறை பூஜையும் நேற்று முதல் தொடங்கப்பட்டது. மேலும் பள்ளியறை பூஜை என்பது சிவாலயங்களில் இரவு நடை சாத்தும் முன்பு சுவாமி மற்றும் அம்பாளை ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடி ஓய்வு கொடுக்கும் நிகழ்வு பள்ளியறை பூஜையாகும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அவனிப்பூர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரிக்கு
கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி கோவில் முன்பு எழுந்தருளினார். மேலும் கோவிலின் கருவறையிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட சக்தி கரகம் புறப்பட்டு கோவில் முன்பு அமைக்கப்பட்ட நீண்ட நெருப்பு குண்டத்திற்கு முன்பு வந்தடைந்தது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முதலில் சக்தி கரகம் தீக்குண்டத்தில் இறங்க, அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ உற்சவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி மற்றும் விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். இது ஆவணிப்பூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் எரையூர் கிராமம் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பஞ்சாமிர்தம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் முத்தாங்கி அலங்காரத்தில் வெகு ரம்யமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து முத்தாங்கி அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான குலதெய்வ வழிபாட்டுக்காரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் இத்திருத்தலத்தில் ஸ்ரீ முத்தாலம்மன் சித்ரா பௌர்ணமி அன்றும் மற்றொன்று தட்சிணாயன காலம் நவராத்திரி முதல் நாள் அன்று மட்டும் முத்தங்கி சேவை நடைபெறும். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பின்னலூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாலமணிவேலர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருக்காவடிகள் ஊர்வலம் மிக விமர்சையாக நடைபெற்றது. பால் காவடி, பன்னீர் காவடி, மயில் காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்று காவடி வீதி உலா நடைபெற்றது. மயில் தோகை விரித்திருப்பதை போன்று அலங்காரம் செய்யப்பட்ட மயில் காவடிகள் மேள தாளங்களுக்கு ஏற்ப ரங்காரமாய் வட்டமிட்டு ஆடியதை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றபடி வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து காவடிகள் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று பாலமணிவேலர் திருக்கோவிலை அடைந்தது. மேலும் முருக பெருமானுக்கு விரதமிருந்த பக்தர்கள் நாக்கில் அலகு குத்தி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பக்தர்கள் பல்வேறு வகையான காவடிகளை எடுத்து முருக பெருமானை மனமுருக வழிபாடு செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சிக்குட்பட்டு வார்டு 11 தில்லை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ தில்லை விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கணபதி பூஜையுடன் துவங்கிய விழாவில் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்கள் 2 கால யாகசாலையில் வைத்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது. தொடர்ந்து கடங்கள் புறப்பாடாகி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து புனித நீர் கலசம் கோவில் கோபுரத்தின் மீது கொண்டு செல்லப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி கலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரை திவ்ய தேசங்களில் ஒன்றான வீர நரசிம்மர் சுதை வடிவில் இருப்பதால் இவருக்கு தைலக்காப்பு அபிஷேகம் மட்டுமே நடைபெறும் என்பது தனி சிறப்பு. பக்தர்கள் இத்தலத்தில் உற்சவருக்கு பிரார்த்தனை, திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் சகல விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இத்தலத்தில் மூலவராக வீற்றிருக்கும் வீர நரசிம்மர் ஆலயம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பழமையான கோவிலாகும். குறிப்பாக தஞ்சை நீலமேக பெருமாள் கோவில் வெண்ணாற்றங்கரையில் அமைந்துள்ள 3 கோவில்கள் கொண்ட தொகுதியாக திகழ்கிறது. மாலை உற்சவர் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவில் உப்பிரகாரத்தில் சுவாமி புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி கிரிவலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என்கின்ற முழக்கத்துடன் கிரிவலம் சென்றனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமியன்று கிரிவலம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தஞ்சை மாநகர பகுதி பொதுமக்கள் மற்றும் இல்லாமல் பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தஞ்சை பெரிய கோவிலில் மக்கள் அதிக அளவு கிரிவலத்தில் கலந்து கொண்டார்கள். மாலை 6 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை பக்தர்கள் செல்வதற்கு கிரிவல பாதை முழுவதும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு பாதுகாப்புக்கு போலீசாரும் இருந்து வருகின்றனர். ஓம் நமச்சிவாயா, சிவாய நம ஓம் என்கின்ற பக்த கோஷத்துடன்
பெரிய கோவிலை சுற்றி கிரிவலம் வந்தால் கஷ்டங்கள் தீரும் என்பதனால் நம்பிக்கையுடன் சென்று வருகின்றனர். திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலில் சித்திரை சப்தஸ்தான திருவிழா 13 நாட்கள் ஆண்டுதோறும் நடைபெறும். கடந்த 21ஆம் தேதி வேதங்கள், மேளதாளங்கள், நாதஸ்வர கச்சேரிகள் முழங்க வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் ஐயாரப்பர் அம்பாள் ஒவ்வொரு வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வந்தார்கள். முக்கிய நிகழ்வான 5ஆம் திருநாள் சுவாமி தன்னைத்தானே பூஜித்தல் காதோலை சப்பரத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 7ஆம் திருநாளில் பெருமாளுக்கு சங்கு சக்கரம் வழங்கும் அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கோரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 9வது நாளான திருத்தேரோட்ட நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஐயாரப்பர், அம்பாள், முருகப்பெருமான், விநாயகர், சண்டிகேஸ்வரர், அரமளத்து நாயகி என பஞ்சமூர்த்திகளும் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து இறைவனை பூஜித்து சென்றார்கள். முக்கிய நிகழ்வான இன்று ஏழூர் சப்தஸ்தான ஸ்தலங்களுக்கு ஐயாரப்பர் அம்பாள் கண்ணாடி பல்லக்கிலும், நந்திகேஸ்வரர் சுயசாமிகை திருமண கோலத்தில் வெற்றிவேர் பல்லாக்கில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அலங்கார தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கோபுர தரிசனம் என பல நிகழ்வுகள் வேதங்கள் முழங்க மேளதாள இன்னிசை கச்சேரியுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தர்களின் மத்தியிலே புறப்பட்டு சென்றார். சப்தஸ்தான முதல் ஸ்தலமான திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பந்துருத்தி, திருநெய்தானம் வந்து நாளை திருவையாறு தேரடி திடலில் ஏழூர் கண்ணாடி பல்லக்குகளும் ஒரே இடத்தில் சங்கமித்து பொம்மை பூ போடும் நிகழ்வு நடைபெறுகிறது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என கோவில் நிர்வாகத்தின் சார்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவின் ஏற்பாடுகளை தர்மபுரம் ஆதீனம், 27வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் அறிவுறுத்தலின்படி கட்டளை தம்பிரான் ஸ்ரீமத் சொக்கலிங்கம் சுவாமிகள் மற்றும் கோவில் நிர்வாகம் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜோதி கன்னியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் மற்றும் மாவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் மாவிளக்கு ஊர்வலமாக ஆலயத்துக்கு எடுத்து வந்தனர். அதன் பின்பு ஆலயம் சுற்றி வந்து ஸ்ரீ ஜோதி கன்னியம்மன் மற்றும் வெள்ளரி அம்மன் 2 சுவாமிகள் அலங்காரம் செய்யப்பட்டது. அம்மனுக்கு தீபம் காண்பிக்கப்பட்டு ஏராளமான பொதுமக்கள் அம்மனை தரிசனம் செய்து ஸ்ரீ ஜோதி கன்னியம்மன், ஸ்ரீ வெள்ளாரி அம்மன் அருளை பெற்றனர். அதன் பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னார் சுவாமி பச்சையம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிவன் பார்வதி அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பொதுமக்கள் தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் உள்ள வெள்ளேரி அம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ மலையாள பகவதி அம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் ஏந்தி வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் இன்று சித்ரா பௌர்ணமியொட்டி விடுமுறை தினம் என்பதால் வாலாஜாபாத் சுற்றியுள்ள கிராமத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட பெண்கள் ஸ்ரீ மலையாள பகவதி அம்மனுக்கு பால்குடம் ஏந்தி வாலாஜாபாத் நகர் பகுதி முழுவதும் வீதி உலா வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர். பால்குடம் ஏந்தி வலம் வந்த பெண்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு தீபாராதனையும் பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் செட்டியார் வடக்கு வீதியில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், துர்க்கை லட்சுமி சரஸ்வதி மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து பூர்ணாகதிக்கு பிறகு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மேளதாளங்கள் முழங்க கோவிலை வலம் வந்தது. இதனை அடுத்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு திரௌபதி அம்மனுக்கு கட அபிஷேகம் நடைபெற்று பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த அருள்மொழித்தேவன் அருகே உக்கடை கிராமத்தில் பிரசித்தி பெற்று ஸ்ரீ சீதளா தேவி மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இப்பகுதி மக்கள் பலரின் குலதெய்வமாக விளங்கும் இக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய விழாவான தீமிதி திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி சக்தி கரகம் மற்றும் விரதமிருந்து காப்பு கட்டிய ஏராளமான பக்தர்கள் உக்கடை குளத்து கரையிலிருந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் கோவிலின் அருகே சீதளா தேவி மகா மாரியம்மன் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து ஆலயம் அருகே அமைக்கப்பட்ட தீக்குழியில் சக்தி கரகம் மற்றும் பக்தர்கள் இறங்கி தீ மிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து திருத்துருத்தி என்னும் குத்தாலம் காளியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலய திருநடன உற்சவம் வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த புதன்கிழமையன்று ஆலயத்திலிருந்து புறப்பட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் திருநடன உற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்த திருநடன உற்சவம் 11 நாட்கள் நடைபெறும். தினமும் ஒவ்வொரு ஆலயத்திலிருந்தும் புறப்பட்டு அந்தந்த பகுதிகளில் திருநடன உற்சவம் நடைபெறும். இந்த திருநடன உற்சவம் வருகிற சனிக்கிழமை அன்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்து பந்தல் காட்சியுடன் நிறைவு பெறும். பக்தர்கள் வீடுகள் தோறும் பழங்கள் மாவிளக்கு தீபமேற்றி காளியம்மனுக்கு புடவை சாற்றி மாலை அணிவித்து வழிபடுகின்றனர். இன்று 3ஆம் நாள் காளியம்மனின் திருநடனத்தின் போது சூலம் மற்றும் குழந்தையை கையில் சுமந்து திருநடனம் ஆடியது காண்போரை பக்தி பரவசம் ஏற்படுத்தியது. இந்த மகுடி ஆட்டம் கும்மியாட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் வந்து திருநடன உற்சவத்தை கண்டு களித்தனர். தங்களது செல்போனில் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி அரியூர் கிராமத்தில் சுந்தர விநாயகர், உலக வாழியம்மன், ஐயனார் உருவாத்தம்மன், சப்த கன்னிகா கோவில் அமைந்துள்ளது. பழமையான இக்கோவிலில் 323ஆம் ஆண்டு தேர் மற்றும் செடல் பிரம்மோற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதை ஒட்டி தினமும் காலை மற்றும் இரவு நேரங்களில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார வீதி உலா நடைபெற்று வந்தது. இதன் முக்கிய நிகழ்வாக உலக வாழியம்மன் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தை முதல்வர் ரங்கசாமி வடம்பிடித்தெடுத்து துவக்கி வைத்தார். இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்து செடல் போற்றும் நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்து வருகின்றனர். சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா நேற்றைய தினம் வியாழக்கிழமை தொடங்கியது. மாலை 6 மணி அளவில் சவுந்தரராஜ பெருமாள் சன்னதியிலிருந்து குதிரை வாகனத்தில் புறப்பட்டு பல்வேறு திருக்கண்களில் இறங்கி அருள் பாலித்தார். அதன் பின் குடகனாற்று ஆற்றுக்கு சென்றார். அங்கு தவளை வடிவில் உள்ள மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்து ஆத்துப்படித்துறை மண்டபத்திற்கு எழுந்துருளினார். ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியின் போது பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மீனாட்சி அம்மன் வேடம் அணிந்து அழைத்து வந்திருந்தனர். அப்போது ஒரு பெற்றோர் தங்களுடைய கைக்குழந்தையை மீனாட்சி அம்மனிடம் கொடுத்து ஆசி பெற்ற காட்சி அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தது. பின்பு சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பல்லாக்கில் எழுந்தருளி சுவாமி திண்டுக்கல் நோக்கி கிளம்பினார். சித்ரா பௌர்ணமியொட்டி நேற்று அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்து வரும் நிலையில் இரவு மலைக்கோவிலில் விசேஷ தங்கத்தேர் உலா நடைபெற்றது. இதற்காக சின்ன குமாரசுவாமி தம்பதி சமேதராக பல வகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்கத்தேரில் எழுந்துருளினார். பௌர்ணமி நிலவின் ஒளியில் தங்கம் மின்ன மேள தாளங்கள் முழங்க தேர் புறப்பட்டது. மலைக்கோவில் வெளிப்பிரகாரத்தில் தேர் வலம் வந்த போது அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முருகா முருகா மற்றும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என எழுப்பிய கோஷம் விண்ணை பிளந்தது. சித்ரா பௌர்ணமி அன்று தங்கத்தேரை தரிசித்தால் நினைத்தது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் மின்விளக்கு வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மலைக்கோவிலில் நடைபெற்ற இந்த தங்கத்தேர் உலா பக்தர்களுக்கு மிகுந்த மனநிறைவை தந்தது. விழுப்புரம்
மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு நேற்று அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார். மேலும் உற்சவர் அம்மனுக்கு பலவித மலர்களை கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு உட்பிரகாரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்து வந்தனர். நேற்று மாலை 6 மணி அளவில் உற்சவர் அம்மனுக்கு பம்பை மேளதாளம் முழங்க திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 108 பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கு பூஜையில் ஈடுபட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தையூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு தையல்நாயகி அம்மன் உடனுரை தடுத்தாண்டீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த 20ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழா 3ஆம் நாள் நேற்று 108 பசுக்களுக்கு கோபூஜை விழா, தீமிதித்தல், தெப்பல் உற்சவம் போன்ற விழாக்கள் நடந்து முடிந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் தையல்நாயகி அம்மன் உடனுரை தடுத்தாண்டீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமும் செய்து வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் தையல்நாயகி உடனுரை தடுத்தாண்டீஸ்வரருக்கு பலவித மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்ற பின்னர் மேளதாளம் மற்றும் சிவ வாத்தியங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினர். தையூர் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் திருத்தேர் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுரா அரகுரா என பக்தி கோஷங்கள் முழங்க தேரினை வடம்பிடித்து இழுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் விழா குழுவினர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பக்தர்களின் பாதுகாப்பிற்காக செஞ்சி காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தையூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தென்னரசு மற்றும் விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் நல்லான் பிள்ளை பெற்றால் செத்தவரை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் ஆசிரமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாத பெருமான் திருக்கோவிலில் மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் தலைமையில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சியில் சித்திரை மாதம் திருக்கல்யாண விழாவினை முன்னிட்டு காலை கோபூஜை மற்றும் ஸ்ரீ சொக்கநாதர் பெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் சிறப்பான அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செத்தவரை கிராம மக்கள் சார்பாக ஸ்ரீ சொக்கநாதர் பெருமானுக்கு சீர்வரிசையும், நல்லான் பிள்ளை பெற்றால் கிராம மக்கள் சார்பாக ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு சீர்வரிசையும் மேளதாளம் முழங்க கொண்டு வரும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு பூ அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சொக்கநாத பெருமானுக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவ பெருவிழாவில் அப்பகுதியில் உள்ள சுற்றுவட்டார ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருமணமான பெண்கள் புதிய தாலு கயிறு மாற்றிக்கொண்டு மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் ஆசிரமம் சார்பில் நாள் முழுவதும் மகா சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மீனாட்சி அம்மன் தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் அருளாசி வழங்கினார். கும்பகோணம் அருகே அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு 60 தமிழ் வருட தேவதைகளும் 60 படிக்கட்டுகளாக அமைந்த கட்டுமலை கோவிலாகும். இத்தலத்தினை தரிசனம் செய்ய வருகை தரும் முருக பக்தர்களுக்கு 60 தமிழ் வருட தேவதைகளும் 60 படிக்கட்டுகளாக இருந்து சேவை செய்வதாக ஐதீகம். மேலும் இத்தலத்தில்தான் முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திர பொருளை குருவாக இருந்து உபதேசம் செய்தார் என்பது வரலாறு. எனவே இத்தலத்தில் முருகப்பெருமான் சுவாமியே நீ என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார். இத்தகைய பெருமைக்குரிய தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழா நாட்களில் தினமும் காலை மாலை 2 வேளையும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி காலை தன்னைத்தானே பூஜித்தலும்
இரவு பஞ்சமூர்த்தி சுவாமிகள் புறப்பாடும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான 9ஆம் நாளான இன்று சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானையுடனும் தேரில் எழுந்தருளினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வந்தனர். நாளை 10ஆம் நாளான காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற உள்ளது. பின்னர் இரவு கொடியிறக்கம் செய்யப்பட்டு சுவாமி மலைக்கோவிலுக்கு திரும்ப உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் உமாதேவி மற்றும் பணியாளர்கள், நிர்வாகிகள், உபயதாரர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். கும்பகோணம் சென்னை சாலையில் அமைந்துள்ள கொரநாட்டு கருப்பூரில் சோழ மன்னர்களின் ஆட்சியில் கிபி 1188 முதல் 1216 ஆண்டுகளில் அமைக்கப்பெற்ற அழகிய கற்கோவில் சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில். இத்தல விருட்சம் பாதிரி மரமாகும். ஒரு சமயத்தில் கும்பகோணம் பகுதியில் பௌண்டரீக யாகம் செய்த போது அதிலிருந்து அமுத துளிகள் 10 மைல் தொலைவில் உள்ள 5 இடங்களில் விழுந்துள்ளது. அவை தாராசுரம், திருநாகேஸ்வரம், திருவிடைமருதூர், சுவாமிமலை மற்றும் கொரநாட்டு கருப்பூர் ஆகும். எனவே இவை பஞ்ச குரோச தலங்கள் என போற்றப்படுகிறது. இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் பிரம்மன், இந்திரன், குபேரன் உள்ளிட்ட தேவர்களும், அகத்தியர், சுரதன் உள்ளிட்ட முனிவர்களும் வழிபட்டு தங்கள் சாப விமோச்சனம் பெற்றுள்ளனர். இங்குள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என போற்றப்படுகிறது. இதில் நீராடினால் பல யாகங்கள் செய்த பலன்கள் உண்டு என்பது ஐதீகம். இத்தலத்தில் சுந்தர மகாகாளி என்கின்ற பெட்டிக்காளி என்றும் பக்தியோடு போற்றப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான 7ஆம் நாளான நேற்று முன்தினம் திருக்கல்யாணமும், 9ஆம் நாளான இன்று அபிராமி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வரர் தேரில் எழுந்தருளும் திரு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வந்தனர். 10ஆம் நாளான நாளை தீர்த்தவாரியுடன் இவ்வாண்டிற்கான சித்திரை பௌர்ணமி பிரம்மோற்சவம் திருவிழா நிறைவு பெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெள்ளாற்றில் பழமை வாய்ந்த அருள்மிகு சக்தி முத்தாலம்மன் ஆலயம் உள்ளது. கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரையில் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி இந்த ஆண்டு சித்திரை தேர் திருவிழா தெள்ளாற்றில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்திலிருந்து கிளம்பிய இந்த தேர் மாட வீதிகளில் வலம் வந்தது. ஏராளமான பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். ஏராளமானோர் அன்னதானங்களும் குளிர்பானங்களும் பொதுமக்களிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், தெள்ளாறு கோபிநாதன், ஒன்றிய திமுக செயலாளர் TT ராதா, மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் மருதாடு சந்திரன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் GD ஆனந்த், துணைத் தலைவர் அருண், மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் M விநாயகமூர்த்தி, GD மோகன், ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் சிவராமகிருஷ்ணன், பாஜக பாண்டுரங்கன், பாபு ஆச்சால், மணிவண்ணன், சேகர், நாட்டாமைக்காரர் ஏவா முருகன், இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சித்துறை ஆய்வாளர் சுனில்குமார், கோபி மற்றும் ஊர் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷமிட்டு தேர்வடம் இழுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்.